கிறிஸ்தவ சபைகளில் ஆராதனை என்ற பெயரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய போதகர் ஜான் ஜெபராஜை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இதேபோல்தான் ஜெர்சன் எடின்பெரோ என்கிற ஒரு நபரும் ஆராதனை என்ற பெயரில் கூட்டங்களுக்கு வரக்கூடிய மக்களை ஏமாற்றி இவர்கள் பாடக்கூடிய பாடல்கள், அந்த பாடல்களுக்கு நடனத்தை போட்டு மக்களை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். இந்த ஜான் ஜெபராஜ் இருக்கிறாரே, இவரை இப்படி மாற்றியதே இந்த ஜெர்சன் எடின்பெரோ தான். ஏன்னா ஜான் ஜெபராஜுக்கு இன்ஸ்பைரேஷனே இந்த ஜெர்சன் எடின்பெரோ அப்படின்னு ஏற்கனவே ஜான் ஜெபராஜ் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜெர்சன் எடின்பெரோ இருக்கிறாரே, இவர் ஜான் ஜெபராஜ் ஊழியத்துக்கு வராததுக்கு முன்னாலேயே மக்களை ஆடவும் பாடவும் வைத்து துதி ஆராதனைகளில் தேவன் மகிமைப்படுவார், இப்படிப்பட்ட துதிகளில் தேவன் வாசம் செய்கிறார் என்றெல்லாம் சொல்லி மக்களை வசப்படுத்தி இவருடைய கூட்டங்களுக்கு வர வைத்தார். இப்படி போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் ஜான் ஜெபராஜ் வந்தபோது இவருடைய கூட்டங்களுக்கு போகக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டே வந்தார்கள். ஏன்னா இவரை காட்டிலும் ஜான் ஜெபராஜ் இன்னும் நல்லா ஆடுறாரு, நல்லா பாட்டு எழுதுறாரு, இசைகளை வாசித்து அதற்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்ததுனால ஜனங்கள் எல்லோரும் ஜான் ஜெபராஜ் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்சன் எடின்பெரோவினுடைய பிரபலமும் குறைந்து விட்டது. இப்போது ஜான் ஜெபராஜ் ஒரு பாலியல் வழக்கில் மாட்டிக்கொண்டார். இனி இவர் வருவதற்கு சற்று நேரமாகும் என தெரிந்து புதிய பாடல்களை எழுத ஆரம்பிச்சிட்டார். யாரு? இந்த ஜெர்சன் எடின்பெரோ. இப்போ ரீசண்டாக ஜூன் 22 கூட அலை என்ற ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி சென்னையில் நடந்துச்சு. அந்த கான்சர்ட்டை ஏற்படுத்தி மக்களிடத்துல எப்படி பணத்தை வசூல் செய்யலாம் அப்படின்னு மக்களிடத்துல பணத்தை வசூல் செய்தார். ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜான் ஜெபராஜும் ஜெர்சன் எடின்பெரோவும் ஒன்று போல கூட்டம் நடத்தி ஆராதனை என்ற பெயரில் மக்களை வஞ்சித்தார்கள். இவர்கள் இருவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எப்படி ஜான் ஜெபராஜ் பாட்டு எழுதுகிறாரோ அதே போலதான் ஜெர்சன் எடின்பெரோவும் பாட்டு எழுதுவார். எப்படி ஜான் ஜெபராஜ் ஆராதனைகளில் ஆடுகிறார் பாடுகிறாரோ அதே போலதான் ஜெர்சன் எடின்பெரோவும் அவருடைய கூட்டங்களுக்கு வரக்கூடிய மக்களை ஆட வைத்து பாட வைக்கிறார். எப்படி ஜான் ஜெபராஜினுடைய உபதேசம் இருக்கிறதோ அதே போலதான் ஜெர்சன் எடின்பெரோவினுடைய உபதேசம். இப்போ இவர்கள் இருவருக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? இல்லை, இல்லவே இல்லை. இவர்கள் இருவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இருவருமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். சரியா? இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம் என்றால், ஜெபிக்கலாம் வாங்க என்கிற கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு பிரபலமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த போதகர் ஒருவர் இருக்கிறார். இவரை அநேக மக்கள் இவர் உண்மையான ஊழியர் என நம்பி இவருடைய கூட்டங்களுக்கு செல்கின்றன. ஜெபம் என்ற பெயரில் வருகின்ற மக்களிடத்தில் எவ்வாறு பணத்தை வசூல் செய்யலாம் என்பது இவருக்கு நன்றாகவே தெரியும். இவருடைய கூட்டங்களுக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் நீங்க ஜான் ஜெபராஜின் கூட்டங்களுக்கு போகாதீர்கள் என்பதை ஜான் ஜெபராஜினுடைய பெயரை சொல்லாமல் ஜான் ஜெபராஜ் செய்யக்கூடிய இந்த ஆராதனைகளை காட்டி, உதாரணத்திற்கு ஒரு கூட்டத்தில் மக்களிடத்துல இவர் என்ன பேசியிருந்தாருன்னா, சினிமாக்கார மாதிரி லைட் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு துதி ஆராதனை என்ற பெயரில் மக்களை வஞ்சிக்கிறார்கள், இதுதான் கள்ள ஆராதனை, இது ஒரு வஞ்சிக்கிற ஆராதனை, இதற்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இப்படி இவர் கொடுக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை சரியானதா தவறானதா என்ற ரீதியில் பார்த்தோமானால் சரிதான். ஏன்னா உண்மையாகவே சினிமாக்கார மாதிரி லைட் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு துதி ஆராதனை என்ற பெயரிலே மக்களை இன்றைக்கு வஞ்சிக்கிறது யாரு? ஜான் ஜெபராஜ் தான். இப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு போகாதீங்க அப்படின்னு மக்களை எச்சரிக்கை செய்தது சரிதான், அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் இப்படி போதகம் பண்ணக்கூடிய இந்த உண்மையான ஊழியர், ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இந்த ஊழியர் என்ன செய்வார் தெரியுமா? ஜான் ஜெபராஜினுடைய கூட்டத்துக்கு மக்களை போக விட மாட்டார். ஆனால் ஜெர்சன் எடின்பெரோ அப்படின்னு அந்த ஊழியக்காரர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய கூட்டங்களுக்கு மட்டும் மக்களை போக சொல்வார். சமீபத்தில் ஜெர்சன் எடின்பெரோ நடத்திய ஒரு கூட்டம் ஒன்றில் இந்த ஜெபிக்கலாம் வாங்க கூட்டத்தை நடத்தக்கூடிய இந்த போதகரும் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் இடத்துல ஜெர்சன் எடின்பெரோ ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார். அது என்ன அறிவிப்புனா, ஹீலிங் சென்டர் என புதிதாக ஒரு கட்டிடத்தை கட்ட போகிறோம்,
அதற்கு பண தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. பண தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக வேண்டி சென்னையில் அலைவ் என்கிற ஒரு கான்சர்ட் நடத்த போகிறோம். இது ஆராதனைக்குரியது அல்ல, முற்றிலுமாக இது ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி. அப்படித்தான் இந்த கான்செப்ட் போகுது. அதனால் நீங்கள் எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும், மக்களாகிய நீங்கள் எல்லோருமே வர வேண்டும் என்பதாக அறிவிப்பு கொடுத்திருந்தார். இதை கேட்டுட்டு இருந்த இந்த ஜெபிக்கலாம் வாங்க கூட்டம் நடத்தக்கூடிய இந்த போதகர் மக்களிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அலைவ் என்கிற கான்சர்ட் சென்னையில் நடக்குது, நீங்கள் எல்லோருமே அதில் நீங்கள் கலந்துக்கணும், பணம் கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கணும், இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, உண்மையான ஊழியராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? ஜெர்சன் எடின்பரோவை கூப்பிட்டு நீங்கள் செய்கிறது தவறு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இதை தேவன் விரும்ப மாட்டார், சினிமாக்காரன் போல லைட் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு துதி ஆராதனை என்கிற பெயரில் மக்களை வஞ்சிக்க கூடாது, அப்படி நீங்கள் வஞ்சிக்கிறீங்கன்னா கள்ள ஆராதனை செய்கிறீர்கள், வஞ்சிக்கிற ஆராதனை செய்கிறீர்கள் அப்படின்னு இவர் எச்சரிப்பு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தாரா? இல்லை, அப்படி கொடுக்கல. அப்போது இவருடைய நோக்கம் என்ன? ஜான் ஜெபராஜ் செய்தால் தவறு, ஜெர்சன் எடின்பரோ செய்வது சரி. ஜெர்சன் எடின்பரோ செய்தால் அவரை நாங்கள் ஆதரிப்போம், ஜான் ஜெபராஜ் செய்தால் தூக்கி போட்டு மிதிப்போம் என்பதற்கு ஆதாரமாகத்தான் ஜெர்சன் எடின்பரோவினுடைய கூட்டத்துக்கு மக்கள் நீங்கள் எல்லோருமே போங்கள், அந்த அலைவ் கான்சர்ட்டில் நீங்கள் எல்லோருமே கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, புதிதாக கட்டக்கூடிய இந்த ஹீலிங் சென்டர், அந்த கட்டடத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவுங்க, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படி ஜான் ஜெபராஜை எதிர்த்தும் ஜெர்சன் எடின்பரோவை ஆதரிப்பதற்கும் என்ன காரணம் என்று தெரியுமா? ஜான் ஜெபராஜை பொறுத்தவரையில் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார். ஆராதனை நேரத்தில் நீங்கள் பாடல் பாடலாம், ஆனால் சினிமாக்காரன் போல லைட் போட்டுட்டு நீங்கள் டான்ஸ் ஆடி பயங்கரமாக ஆராதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா ஜான் ஜெபராஜ் கேட்க மாட்டார். இவர்கள் சொல்வதற்கு எதிர்மாறாக இன்னமும் அதிகமாகவே சினிமாக்காரனை விடவே அவர் ஆடுவார். அது இந்த ஜெபிக்கலாம் வாங்க இந்த போதகருக்கு நல்லாவே தெரியும், சரியா? அது மட்டுமல்ல, இந்த போதகரோடு ஜான் ஜெபராஜ் சேரமாட்டார், ஐக்கியம் வைத்து கொள்ள மாட்டார். அவருக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்களோ, அவரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களோடு தான் ஜான் ஜெபராஜ் கைகோர்த்து போவார். இவர்களோடெல்லாம் அவர் சேரமாட்டார். ஆனால் ஜெர்சன் எடின்பரோ இப்படி கிடையாது. ஜான் ஜெபராஜை போல ஜெர்சன் எடின்பரோ கிடையாது. அவர் எப்படின்னா ஜான் ஜெபராஜை போலயே ஆடுவார், ஜான் ஜெபராஜை போலயே பாட்டு எழுதுவார். ஜான் ஜெபராஜ் எப்படி பிரசங்கிக்கிறாரோ அதே போல இவருடைய பிரசங்கங்களும் இருக்கும். இந்த ஜெபிக்கலாம் வாங்க போதகர் இவர்களுடைய கூட்டாளிகளோடு கைகோர்த்து போயிடுவார். யாரு? இந்த ஜெர்சன் எடின்பரோ. அதனால தான் ஜெர்சன் எடின்பரோவை ஆதரிக்கிறாரு, ஜான் ஜெபராஜை மறுக்கிறார். இப்போ மக்கள் இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்று கூட்டம் நடத்தக்கூடிய இந்த போதகரை உண்மையான ஊழியர் என நம்பி இவருக்கு பின்னால் போகிறார்கள் என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா? இப்போ உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சற்று சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் நம்புவது போல இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்று கூட்டம் நடத்தக்கூடிய இந்த போதகர் உண்மையான போதகராக இருந்தால், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவராக இருந்தால், இவர் ஒரு நியாயமான முறையிலே இவர்கள் இருவருடைய கூட்டங்களுக்கு போகாதீங்க, ஏன்னா இவர்கள் இருவருமே சினிமாக்காரன் போல லைட் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு எச்சரித்திருக்கணும், எச்சரித்து பேசியிருக்கணும். அப்படி பேசினாரா? அப்படி பேசல. என்ன செஞ்சாரு? ஜெர்சன் எடின்பரோவுக்கு ஆதரவாக போனாரு. அதுவே ஜான் ஜெபராஜினுடைய கூட்டத்துக்கு மக்களை போக விடாமல் செய்யறார். எப்படின்னு பாத்தீங்களா? நீங்கள் நம்பக்கூடிய உங்களுடைய உண்மையான ஊழியர் தான் இப்படி பண்றார். இது ஒரு நியாயமான தீர்ப்பா? யோசிச்சு பாருங்களேன். இது நியாயமான தீர்ப்பா? இல்லை, இது ஒரு நியாயமற்ற தீர்ப்பு. அதுவும் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர் இப்படிப்பட்ட நியாயமற்ற தீர்ப்பை வழங்குவாரா? வழங்க மாட்டார். ஆனால் உங்களுடைய உண்மையான ஊழியர் என்ன தீர்ப்பை வழங்கினாரு? நியாயமற்ற தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் ஒன்றை மற்றும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜெர்சன் எடின்பரோவும் சரி, ஜான் ஜெபராஜும் சரி, இவர்கள் இருவருமே மக்களிடத்திலிருந்து மக்களை வஞ்சித்து ஏமாற்றி தங்களுக்கு பணத்தை சேகரிப்பதற்காக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே
தாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்ற வேஷத்தை போட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆகையால் இவர்களிடத்தில் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய இந்த உண்மையான ஊழியர் இருக்கிறாரே, ஜெபிக்கலாம் வாங்க என்று கூட்டம் நடத்தக்கூடிய இந்த போதகர் இருக்கிறாரே, இவர் உங்களை ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவதும் ஒரு யுக்தி தான். என்ன யுக்தி தெரியுமா? பணத்தை வசூல் செய்வதற்காக இவர் என்ன வேணாலும் செய்வார். அவர்கள் ஆராதனை என்ற பெயரிலே பணத்தை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஜெபம் என்ற பெயரிலே பணத்தை வசூல் செய்திருக்கிறார். அதனாலதான் எல்லாத்தையும் ஜெபிக்கலாம் வாங்க என்று கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 3 பேரையும் நம்பி நீங்க போனீங்கன்னா உங்களுடைய தலையிலே மொட்டையடித்து விடுவார்கள். ஆதலால் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள்.